இந்தியா முழுவதும் வந்து கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் வந்து நடந்திருக்கு. இந்த கிறிஸ்தவ மீது தேவாலயங்கள் மீதான தாக்குதல் வந்து இந்த கிறிஸ்துமஸ் வந்து அதனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்கிறோம். எவ்வளவு மோசமான சக்திகள், இந்த மதவாத சக்திகள், இந்த பாசிச சக்திகள் என்பதற்கு இது சான்று. இந்த மாதிரியான தாக்குதல்கள் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய சூழலில் வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற பல, அனுமன் சேனா போன்ற அமைப்புகள் கிறிஸ்தவர்களை குறிவைத்து தாக்கி, கிறிஸ்தவ பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அப்பாவி மக்களை தாக்கி மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாசிசம் என்று பொருள். இப்படி நடக்கும் என்பது பிரதமருக்கு தெரியும். ஆகவே தான் அதை திசை திருப்புவதற்காக அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கேற்கிறார். ஒருபுறம் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று கொண்டே அவருடைய சனாதன சக்திகள் இன்னொரு புறம் கிறிஸ்து பெருங்குடி மக்களை தாக்குகிற ஒரு அவலம் நடக்கிறது. தமிழ்நாட்டிலே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வளர்வதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் காரணமாக இருக்கின்றன. துணை போகக்கூடிய சில அமைப்புகளும் இருக்கின்றன. அவற்றை நான் அண்மையிலே வெளிப்படையாக பேசினேன். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மதவெறியர்களை கால் ஊன்ற வைக்கப் போகிறார்கள். தமிழ்நாட்டிலும் இந்த கேவலம் அல்லது இந்த அவலம் அரங்கேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. எனவே தான் அந்த பாசிச சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வளரவிடக்கூடாது, வலுப்பெறவிடக்கூடாது என்பதை தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறோம். இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம்.